Hi, hello, and welcome to Trash Talk Season 2. First of all, a very happy new year to all of you. Hope you have a happy, healthy, and prosperous year ahead. So, New Year அதுமா ஃபஸ்ட் எபிசோட் போடுறேன். இதிலே ரொம்ப நெகட்டிவாக எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள், மேபி ப்ரொடக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்து இதை பற்றி இன்றைக்கி பேசியே ஆகணும்னு எனக்கு தோணிடுச்சு. எனக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து ஒரு ஹேபிட் என்னென்னா, இப்போ யாராவது பெரியவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அது தப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அப்படியே எல்லாம் எனக்கு தான் தெரியுன்ற மாதிரி பேசி ஆர்கியூ பண்ணி, லைக் அதுவும் சட்டிலாலாம் சொல்ல மாட்டேன் தப்பாக இருக்குது அப்படின்றத, அவங்கள டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு சொல்லி தான் லைக் சொல்லுவேன். அது ஒன்றும் அப்படி கிடையாது, இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஓவராக வாய் பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கும், ப்ளஸ் எந்த அளவுக்கு தப்புன்றது இப்போது அடுத்த இந்த 2K கிட்ஸ்லாம் நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணுறதை பார்த்து செம்மையாக புரியுது. நான் பண்ணுறதாவது அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாலரபிள் லெவல்னாச்சும் சொல்லலாம். இப்போ இருக்க கிட்ஸ் பிஹேவ் பண்ணுறதுலாம் எனக்கு பார்த்தா எனக்கு புரியல. என்னமோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆல்ரெடி எல்லாத்தையுமே அவங்க பார்த்துட்டாங்கன்ற மாதிரியே பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கப்போ யாராவது இடிச்சிட்டோம் அப்படின்னா சாரி கேட்போம்ல, பேசிக் மேனர்ஸ் தானே அது. இல்லை நம்ம நேராக ஒரு நேரோ பாத்வேல நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், இன்னொருத்தங்க எதிர்க்க வராங்க அப்படின்னா இப்படி ஒதுங்கி வழி விழுவோம் தானே. இதெல்லாம் காமனாக நம்ம பண்ணுற விஷயங்கள் தானே. பட் இப்போ இருக்கவங்க அது கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் ஐ டோன்ட் நோ, என்னமோ ரோடே அவங்க அப்பா விட்டதுன்ற மாதிரி நடக்கிறாங்க. அதை தாண்டி அப்புறம் ஃபேக்கல்ட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. நம்மலாம் ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர்னால் அவ்வளோ பயப்படுவோம்ல. இப்போது காலேஜ் படிக்கிற போது வரைக்குமே ஃபேக்கல்ட்டினா ஒரு ரெஸ்பெக்டாவது இருந்துச்சு. இப்போ இருக்கவங்களுக்கு அதெல்லாம் சுத்தமாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஒரு மாதிரி இவங்க ஏதாவது கொஸ்டின் பண்ணால் கூட என்ன நீ என்ன பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலி. இப்படிலாம் பேசும்போது தான் நம்ம பூமர் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லி எனக்கே தோன்ற அளவுக்கு பிஹேவ் பண்ணுறாங்க இவங்க. ஸோ ரீசெண்டாக இன்னொரு பெக்யூலரான கேரக்டர் கூட நான் ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். ஸோ அவனை பார்க்கும்போது தான் இது 2K கிட்ஸ்ன்னு இல்லை, நேச்சர் ஆஃப் த பர்சன் பொறுத்து எல்லாருமே 2Kவோ 90s இல்லை 80s நேச்சர் ஆஃப் த பர்சன் பொறுத்து நிறையா பேர் அந்த மாதிரி இருக்காங்கன்றது தெரிய வந்துச்சு. ஸோ ஜென்ரலி 2Kன்னு சொல்லி ஜென்ரலைஸ் பண்ணி பேச முடியாதுன்னு நினச்சிக்கோங்க. பட் ஒரு மாதிரி அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறது பார்க்குறதுக்கே வெறுப்பாகுது. எனக்கு தெரியல, எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவு எக்ஸாக்ட்லி டு புட் இட் இன் வேர்ட்ஸ். அந்த ஃபீலிங் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கிறதுனால எனக்கு டக்குன்ட்டு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஓவர்வெல்மிங்னா நல்ல விதத்தில் இல்லை, அவ்வளோ ஒரு கோவமும் ஆத்திரமும் வருதுன்னு நினைக்கும் போதே. ஸோ எப்படின்னா, இப்போ ஒரு வேலையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் போய் சொல்ல முடியுமோ அந்த மாதிரிலாம் போய் சொல்கிறான். இதுக்கெல்லாம் போய் சொல்லி நீ என்னடா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் தேங்க்ஃபுல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இங்கே இருந்த டைமில் எப்படின்னா, அப்படியே இன்ஸ்டாகிராம்லாம் எதுக்கு, அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், அதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். வெளில போனால் உடனே லைக் ரிசைன் பண்ணுறேன்னு சொன்ன உடனேவே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டான். என் ஃப்ரெண்டுக்கு பீப்புள் யூ மே நோல அது காட்டுச்சு. அது ஆனால் இக்னோர் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா, நான் இப்போ தான் 4 days பேக் நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன், எனக்கு ரெக்வெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவனோட ஐடி டீட்டெயில்ஸ் அனுப்பி வச்சுருக்கான். அவன் 4 days பேக்கில் ஓப்பன் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவன் அக்கௌண்ட் ஒரு 1 month பேக்கே இந்த பொண்ணு பார்த்தா. பட் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்லறத்தனமான விஷயத்துலலாம் எதுக்குடா போய் சொல்லணுன்ற மாதிரி ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஸோ பொய் சொல்கிறது, நான் இப்போ பொய்யே சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் எந்த இடத்துல பொய் சொல்கிறோம், எதுக்காக பொய் சொல்கிறோன்னு ஒரு ரீசன் இருக்குல்ல. ஒரு ஹார்ம்லெஸ்ஸான விஷயத்துக்கு பொய் சொல்லலாம், சரி ஓகே. இது எனக்கு புரியல. ஹார்ம்லெஸ் ப்ளஸ் அந்த இடத்துல நீங்கள் பொய் சொல்லி ஆகணுன்ற அவசியம் இருக்கும் போது கூட ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். இவெல்லாம் எதுக்கு பொய் சொல்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு. அந்த மாதிரி வாயை திறந்தாவே பொய் மட்டும்தான் வருது. சரி விடுங்க, அவனை பற்றி இதுக்கு மேலே பேசுவானா. பட் இந்த மாதிரி பெக்யுலராக நீங்களும் உங்களோட டெய்லி லைஃப்பில் நிறையா இரிட்டேட்டிங்கான கேரக்டர்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படிங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் டீல் பண்ணுறீங்க எனக்கு தெரியல. எனக்கும் கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க. பிகாஸ் எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போது என் மைண்டில் என்ன இருக்குன்றது ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். இப்போ எனக்கு ஒருத்தங்க பிடிக்கல அப்படின்னா என்னால் அவங்கக்கிட்ட போய் ஃபேக் ஸ்மைல் பண்ணி ஃபேக்காலாம் பேச முடியாது. என்னென்னா என்ன அந்த வேலைக்கு என்ன ஏதாவது கேட்குறாங்கன்னா பதில் சொல்லுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் அவங்க கூட பேச முடியாது. அது எனக்கு வரவும் மாட்டேங்குது. பட் ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் when it comes to work and இந்த ப்ரொஃபஷனல் சரௌண்டிங்ஸில் பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாருக்கிட்டையும் ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணி தான் ஆகணும். பட் எனக்கு அது வர மாட்டேங்குது.
அப்புறம் வந்து மற்றவங்க செஞ்ச வேலைக்கு கிரெடிட் எடுத்துக்கிறது. இதுவுமே இப்போது ப்ரொஃபஷ்னல் என்வாயன்மெண்ட்டில் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் அந்த மாதிரி வேறு யாரையோட ஒர்க்கு கிரெடிட் எடுத்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் இனிமேல் அதை பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ டோன்ட் நோ, நம்மளும் வந்து ஐ டோன்ட் நோன்றதை இந்த எபிசோடில் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்றதை கவுண்ட் பண்ணி சொல்கிறத ஒரு கான்டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஐ காட் கேரிட் அவே. என்னென்னா, இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே அளவுக்கு தான் இன்னொருத்தவங்களும் கஷ்டப்படுவாங்க ஒரு வேலையை பார்க்குறதுக்கு. அதில் இன்னொருத்தங்க பண்ண வேலைக்கு கிரெடிட் நம்ம கிளைம் பண்ணால் அது வந்து லைக் வில் இட் ரியலி பி வர்த் இட்? அதே போல் நம்ம பார்த்த வேலையோட கிரெடிட்டை வேறு யாராவது ஒருத்தங்க இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை டீல் பண்ணுறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று கர்மா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது. இன்னொன்று அதை போய் ஃபைட் பண்ணி ஜஸ்டிஃபை பண்ணி இல்லை என்ன உண்மைன்னு ப்ரூவ் பண்ணி அதை ரீக்ளைம் பண்ணுறது. இது 2த்துல எது பண்ணணும்னு எனக்கு தெரில. பட் ஐ எம் மோஸ்ட்லி ஆஃப் த செகண்ட் டைப். ஆனால் ஒரு வேகத்தில் நான் போய் கோவப்பட்டு அங்கே சண்டை போட்டு அவ்வளோ ஒரு அக்லியாக ஒரு ஃபைட் ஆனதுக்கப்புறம் இதை பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தடவை ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் யோசித்து பேசணும், டக்குன்னு கோவப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறத வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில். ஏன்னா அந்த இடத்துல அப்படி சண்டை போட்டு ஒரு சீன் க்ரியேட் ஆகும்போது நம்ம பண்ண வேலையை விட அந்த சண்டை வந்து ஓவர்டேக் பண்ணி நம்மளை அசிங்கப்படுத்திடும். ஸோ அதான் இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க செல்ஃபிஷாவோ அரகெண்ட்டாவோ அப்புறம் இந்த பொய் சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக ஃபீல் ஆகுது. லைக் நம்ம வளர்ந்த மாதிரி தானே அவங்களும் வளர்ந்துருப்பாங்க. எதுக்காக அவங்க வந்து லைக் ஐ டோன்ட் நோ, டிஃப்ரெண்ட் பீப்புளோட பிரெயின்ஸ் ஆர் வயர்டு டிஃப்ரெண்ட்லி. ஸோ எனக்கு ஜஸ்டிஸ்ன்றது ஒரு விஷயமா இருந்தால் அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு அது லைக் வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் சம்டைம்ஸ் அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்காமல் நான் வந்து அப்படியே நியாயத்துக்கு போராடுறேன்னு சொல்லிட்டு டப்புன்னு போய் அவசரப்பட்டு வாயை விட்டு அப்புறம் அடி வாங்கிட்டு வந்து சேருவேன். லைக் அவங்களோட ஷூஸ்லேருந்து யோசிச்சு பார்க்கணுன்றது சம்டைம்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஒரு சில பேர் அவங்களோட இடத்துலேருந்து பார்த்தாலும் அது அநியாயம் தான். அந்த மாதிரி இருக்க விஷயத்தையும் பண்ணுறாங்க. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. லைக் வேர் இஸ் யுவர் மாரல் காம்பஸ்? அது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இது தப்பு, இதனால இன்னொருத்தங்க ஹர்ட் ஆவாங்க அப்படின்றத வந்து ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு என்னமோ டே பை டே செல்ஃப்லெஸ் பீப்புளை விட செல்ஃபிஷ் பீப்புள் தான் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. லைக் செல்ஃப் சென்டர்டாக இருக்கலாம், பட் செல்ஃபிஷாக இருந்து இன்னொருத்தவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை பறிக்கிறதோ இல்லை இன்னொருத்தங்களுக்கு சேர வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிறதோ தட் இஸ் நாட் ரைட். நோ, இட் இஸ் ரியலி டிஸ்டர்பிங் டு விட்னஸ் சச் திங்ஸ் இன் ரியல் லைஃப். ஸோ கதையில் படிக்கும்போது மாரல் ஸ்டோரிஸில் படிக்கும் போதே கொஞ்சம் காண்டாகும். பட் அட்லீஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி த பாசிட்டிவ் பர்சன் வின்ஸ் அண்ட் ஒரு பாசிட்டிவ் மாரல் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் அது இட் இஸ் இட்ஸ் ஓப்பன் எண்டட். ஸோ இட் இஸ் ஸோ டிஸ்டர்பிங். இந்த மாதிரிலாம் நிறையா பார்க்கும்போது தான் பேசாமல் உலகத்தை மொத்தமாக அழிச்சிருங்கடா, அழிச்சிட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்லேருந்து எல்லோரும் மேனர்ஸ்லாம் கற்றுட்டு வரட்டுன்ற மாதிரி தோணுது. சரி, ஆல் த ஸ்டூபிடிட்டி அப்பார்ட், இல்லைனா நான் பேசினதில் உங்களால் ரிலேட் பண்ண முடியுதா, நான் சொன்னது தெளிவாக இருந்துச்சான்னு கூட தெரியல. பட் லெட் திஸ் பி ஒன் மோர் ranting episode of the first ranting episode of the season 2. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெக்யூலரான மக்கள்லாம் டெய்லி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஹேவ் இன் மைண்ட் தட் யூ ஆர் நாட் அலோன். எல்லாருக்குமே அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ லெட்ஸ் ஃபேஸ் இட் டுகெதர். பட் நீங்கள் அந்த பிரச்சனையை கொடுக்குற ஆளாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் திங்க் ட்வைஸ் பிஃபோர் அஃபெக்டிங் ஆர் டிஸ்டர்பிங் எனி ஒன் ஃபார் தட் மேட்டர். பட் இப்படி சொல்கிறதுல என்ன யூஸ்? சில சமயம் அந்த அஃபெக்ட் பண்ணுற ஆளுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை உருவாக்குறாங்க அப்படின்றதே தெரியாமல் ரியலைஸ் பண்ணாத அளவுக்கு அவங்களோட மாரல் காம்பஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. வாட் இஸ் ரைட் ஃபார் மீ மே நாட் பி ரைட் ஃபார் யூ இட்ஸ் அக்செப்டபிள், பட் only to a certain extent and only in certain circumstances. ஒரு சில விஷயம் இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு இருக்குது, அது கரெக்ட், லைக் அதுதான். அதுக்கும் நீங்கள் வந்து வேறு விதமான இன்டர்பிரிட்டேஷன் கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ போதும், enough ranting. Hope you guys have a great week. Next week வேறு ஏதாச்சும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயத்தோடு வர ட்ரை பண்ணுறேன். என்னை மன்னிச்சிருங்க மக்களே. ரேண்ட்டுன்னு பேசி 5 நிமிஷத்தில் முடிக்க வேண்டிய எபிசோட 10 நிமிஷத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த எபிசோட்லேருந்து லிமிட் பண்ணி மறுபடியும் 5 minutes கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இல்லைனா லாங்காகவே பேசட்டுமா? என்ன பண்ணலாம்? ப்ளீஸ் டூ லெட் மீ நோ what you think.
Okay, until then, tata, bye bye, take care.